அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரு முரளிராஜ் அவர்கள் கமெண்ட்ஸில் ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, 10 பொருத்தம் இருக்கா இல்லையா, உங்களின் உண்மையான கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு சிம்பிளாக நான் எப்படி பொருத்தம் பார்க்குறேன், 10 பொருத்தம் பார்த்து மேரேஜ் பண்ணவங்களாம் போன தலைமுறையில் எப்படிலாம் இருந்திருக்கிறாங்க என்னன்றதெல்லாம் நான் பார்த்திங்கன்னா நிறையா ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். ஆராய்ச்சி பண்ணதில் 10 பொருத்தம் மட்டும் பார்த்து மேரேஜ் பண்ணவங்க 60 to 65% நன்றாக இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதை ஏற்கனவே போன வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். சரி, இப்போ நான் எப்படி பொருத்தம் பார்க்குறேன். சரி, 10 பொருத்தத்தை பற்றி நான் ஒரு சின்ன இது நான் சொல்லிவிட்டு அப்புறமா நான் எப்படி பொருத்தம் பார்க்குறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 பொருத்தம் பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்கள அவங்க லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வு செஞ்சு பார்த்தா ஒன் சைடாக தான் இருக்குது. அவங்க லைஃப் ஒன் சைடாக தான் இருக்குது, டபுள் சைடு இல்லை. புரியுதுங்களா? ஒன் சைடுனா என்னது, வீட்டில் ஒருத்தர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. ஒன் சைடு எந்த வித பெரிதாக எந்த வித ஒரு இதுவும் இருக்காது. ஓகேங்களா? ஒரு பக்கம்தான் ஒன் சைடாக தான். அதான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் சைடுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவர் ஜாதகம் நல்லா வலுத்து 10 பொருத்தம் மட்டும் பார்த்துட்டு இன்னொரு ஜாதகம் சரியில்லை, ஹஸ்பண்டோட ஜாதகம் நல்லா இருந்துச்சு, ஒய்ஃப் ஜாதகம் சரியில்லை, இவங்க 2 பேருக்கும் 10 பொருத்தம் பார்த்து ஓகே ஆகிடுச்சு அப்படின்னு மேரேஜ் பண்ணுறாங்க இல்லைங்களா? அதை சொல்கிறேன் நான். ஓகேங்களா? அப்போ ஒருவர் ஜாதகம் மட்டும் வலுத்திருந்து அவங்க 2 பேரும் ஒருவரால் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுனால அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக தான் இந்த 10 பொருத்தம் மட்டும் பார்க்க வேணாம். 10 பொருத்தம் பாருங்கள், பார்க்க வேணாம்னு சொல்ல, ஆனால் அனுகூல பொருத்தத்தையும் பார்த்து விட்டு மேரேஜ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். நான் 10 பொருத்தம் உண்டா இல்லையா அந்த ஆராய்ச்சிக்கு வரல. என்னோட உண்மையான கருத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் என்னுடைய எனக்கு என்ன ஏஜ் அப்படின்றத நான் சொல்கிறேன். என்னுடைய அனுபவத்தில், அதாவது ஜோதிடத்துக்கு நான் வந்ததுன்றது வேறு. பட் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்த்திங்கனாக்கா என்னோடய அனுபவங்கள் நிறையா நான் ஆராய்ச்சி, நான் எல்லா விஷயத்துக்கும் பார்த்திங்கன்னா ஆராய்ச்சியில் தான் இருப்பேன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். ஓகேங்களா? அதனால் எனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடுவேன், அனலைஸ் பண்ணிடுவேன். அதனால் எனக்கு இந்த 10 பொருத்தத்துக்கு மேலே அவ்வளோ இது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நானே இருக்கேன், வேறு எங்கேயும் போவேன், நான் இருக்கேன். என்னுடைய சார்ந்தவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. அவங்களில் ஒருத்தர் கூட நல்லா இல்லை, எல்லாம் ஒன் சைடு தான். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒன் சைடு தான். ஒருத்தர் ஜாதகம் மட்டும் நல்லாயிருக்கும், அவங்களே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் அப்புறம் அவங்களோட என்ஜாய்மெண்ட்ன்றது என்ன இருக்குது, அப்புறம் அவங்க லைஃப் அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது என்ன இருக்குது இல்லைங்களா? மனுஷனுக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்மளுக்கு தமிழில் என்னன்னு சொல்கிறீங்கன்னா, அதாவது நம்மளுக்கு சுயமாக இருக்கிற ஒரு திருப்தி நம்ம லைஃப்பில் வாழ்க்கையாக ஒரு திருப்தி தான். திருப்தி இல்லைன்னா அப்புறம் என்ன வாழ்க்கை? அதனால தான் சொல்கிறது, 2 பேரும் அட்லீஸ்ட் அந்த பர்சன்டேஜ் வேணால் குறையலாம். ஆண் ஒரு 60% இருந்து பெண் ஒரு 40%, அட்லீஸ்ட் ஒரு பாஸ் மார்க்காவது ஒரு 35% இருக்கணும் இல்லையா? இல்லைங்களா? அட்லீஸ்ட் இப்படியாவது இருக்கலாம், மாற்றியாவது இருக்கலாம். பெண் 60%, ஆண் 40%, அப்படி கூட இருக்கலாம். ஓகேங்களா? அதனால் எப்படியோ ஒன்று கொஞ்சம் அதை ரொம்ப க்ளோஸ் இதில் இருந்தாக்க ஓகே. நான் 50-50 தான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்ல, அப்படிலாம் இது யாருக்கும் இருக்காது. கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஆனாலும் ரொம்ப கீழே போச்சு 80-20னாக்கா அப்புறம் என்ன இருக்குது? இப்போ 10-90னா அப்புறம் என்ன இருக்குது இல்லைங்களா? அப்படி அந்த 10-90, 20-80 இப்படிலாம் இருந்து 10 பொருத்தம் பார்த்து
ஓகே பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இப்போ என்ன இருக்குது லைஃப்பில் அவங்களுக்கு? இதில் தான் நிறையா ப்ராப்ளங்கள்லாம் வந்து இடையில வந்து மற்ற கிரகங்கள் அந்த இப்போ நான் அடுத்தடுத்து நான் சொல்லுவேன் பாருங்க, அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அவங்க கோர்ட்டில் கேஸில் அப்புறம் அவங்க எல்லாம் எல்லா பிரச்சனையும் வந்து டைவர்ஸ் வரைக்கும் போய் கடைசியில் அவங்க இது வாழ்க்கையே வீடாக போயிடுது. நினச்ச மாதிரி வாழ முடிய மாட்டேங்குது. ஓகேங்களா? அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிலே மேரேஜ் பண்ணுறதுக்கு ஆனாலும் அவசரப்படாமல் மேரேஜ் டிலே ஆகிறதுக்கு அந்த கிரக நிலையெல்லாம் வந்து எங்கெங்கே இருக்குது, என்ன எது, செவ்வாய் எங்கே இருக்குது, ராகுக்கு இது எங்கே இருக்குது, இதெல்லாம் வச்சு டிலே பண்ணுறதா சீக்கிரம் பண்ணுறதா அதெல்லாம் இருக்குது. அதை விட்டுருங்க, அதுக்கு நம்ம போக வேணாம். நம்மளுக்கு 10 பொருத்தம் இருக்கா இல்லையா, நம்ம நண்பர் வந்து கேட்டுக்கிறாரு, 10 பொருத்தம் இருக்கா இல்லையா, உண்மையான கருத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர் கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எப்படி இந்த 10 பொருத்தம் அதை 10 பொருத்தத்தை வச்சு அனலைஸ் பண்ணதில் எனக்கு அவ்வளோ இது இல்லை அதில். ஓகேங்களா? அதனால் வந்து நான் எப்படி பொருத்தம் பார்ப்பேன் அப்படின்னு பார்த்து பாருங்க. இன்னும் கூட ஒரு 3 பொருத்தம் வந்திருக்கு, பார்க்குறதுக்கு வந்திருக்கு. ஆனால் நான் பார்க்குறது இப்படி தான் பார்ப்பேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் சொல்கிறேன். எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த 10 பொருத்தத்தில் ஒன்று மட்டும் எடுத்துக்குவேன். இந்த ராசி அதிபதி அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லைங்களா, ராசி அதிபதி பொருத்தம் இருக்கு இல்லைங்களா, அந்த பொருத்தத்தை மட்டும் எடுத்துக்குவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 ராசிக்கு வந்து அவங்களோட கேரக்டர், அவங்களோட குணங்கள் வந்து ஒத்து போதா, இது முக்கியம் இல்லைங்களா. அவங்களோட கேரக்டர் வந்து ஒத்து போதா அப்படின்னு சொல்லி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 10 பொருத்தத்தில் ராசி அதிபதி பொருத்தம் மட்டும் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா ராசியை ஒத்து போனால் அப்புறம் என்ன இருக்குது, அதான் இப்போ 20 20 இது 80 10 90 அப்படி தான். ராசி அங்கே ஒத்து போகலன்றப்ப அப்புறம் எப்படி வாழ்க்கை நல்லாயிருக்கும்? அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ராசி அதிபதி பொருத்தம் பார்த்துட்டு அடுத்து ஸ்ட்ரைட்டாக அனுகூல பொருத்தம் தான். ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக அனுகூல பொருத்தம். அனுகூல பொருத்தன்றது என்னது? ஏற்கனவே வந்து நான் அனுகூல பொருத்தம் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொன்னேன். அனுகூல பொருத்தம் எப்படி பார்க்குறது? ஃபஸ்ட்டு 2 ஜாதகத்தையும் வச்சு, ஆண் பெண் இரு ஜாதகத்தை வச்சு ராசி அதிபதி பொருத்தத்தை வந்து பார்த்துட்டு அடுத்து ஸ்ட்ரைட்டாக அனுகூல பொருத்தத்தில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்? லக்னம் ராசி இது 2ம் சஷ்டாஷ்டகமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது ஆயுள் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கனாக்கா 6 8 தசாபுக்திகள் வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது 8ஆம் அதிபதி தசை 6ஆம் அதிபதி தசை இதெல்லாம் நடக்குதா, அதே போல் புக்தியும் நடக்குதா அப்படின்றத பார்க்கணும். அடுத்தது சுக்கிரனின் நிலை அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அடுத்து செவ்வாயின் நிலை, செவ்வாயோட நிலை அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் ராகு கேது என்ன கண்டிஷனில் இருக்காங்க, எந்த பிளேஸில் இருக்காங்க, அவங்களால நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, பாதகமாக சாதகமாக இது பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கனாக்கா என்ன பார்ப்போம்? அடுத்தது இது பாதகாதிபதி தசையா, இல்லை மாரகாதிபதி தசையா, இல்லை அஷ்டமாதிபதி தசையா, இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? அஷ்டமாதிபதி புக்தி, மாரகாதிபதி புக்தி, அதே மாதிரி முக்கியமாக எல்லாத்தோட முக்கியமானது கேந்திராதிபத்திய தோஷம் அது இருக்குதான்றதை பார்க்கணும். ஓகேங்களா? கேந்திராதிபத்திய தோஷம் அது பார்ப்பேன். அடுத்தது வந்து ஜென்ம சனி, அஷ்டமத்து சனி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அஷ்டமத்து சனியில் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணக்கூடாது. ஜென்ம சனியிலையாவது பண்ணலாம். அது எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ராசியில் கோச்சாரத்தில் அவங்க ராசியில் பார்த்திங்கனாக்கா அவங்க நட்சத்திரத்தை சனி தாண்டிட்டாரா, தாண்டியாச்சு அப்படின்னாக்கா வேறு வழி இல்லை, இந்த மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணணும், இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தாக்க நம்ம என்ன பண்ணணும்? நட்சத்திரத்தை தாண்டிடுச்சா சனி, சரி ஓகே நம்ம முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி மேரேஜெல்லாம் இது பண்ணுறதுக்குள்ளே ஒரு 2-3 மாதம் ஆகிப்போம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பாதமே தாண்டிடுவார், இன்னும் ஒரு பாதமே தாண்டிடுவார். அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஓகே பண்ணலாம். இருந்தாலும் அந்த ஜென்ம சனி வந்து அந்த ராசியை விட்டு முழுசாக போய் கூட பார்த்திங்கன்னா 2-3 மாதம் 3 மாதம் 4 மாதம் வரைக்குமே பார்த்திங்கன்னா அதோட தாக்கம் இருக்கும். இருந்தாலும் அதை வந்து அனுபவிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இவங்க தான் மேரேஜ் பண்ணி ஆகணுமே, அந்த மாப்பிள்ளை விட்டால் வேறு வழி இல்லை, இந்த பொண்ணை விட்டால் வேறு வழி இல்லை, இப்போ உடனே பண்ணி ஆகணும், சொந்தம் ஏஜும் ஆகுது, இப்படின்லாம் எல்லாம் ஒரு காரணத்தை வச்சு எல்லாம் இது பண்ணி வேறு வழி இல்லாமல் சரி பண்ணலாம். ஆனால் இப்படிலாம் பண்ணலாம். இது ஜென்ம சனியில் இப்போ நான் சொன்ன சுச்சுவேஷனில் பண்ணலாம். ஆனால் அஷ்டமத்து சனியில் கண்டிப்பாக பண்ணக்கூடாது.
அஷ்டம சனியில் எந்த ஒரு முடிவும் நம்மளால எடுக்க முடியாது, தீர்க்கமாக எடுக்கவே முடியாது. ஓகேங்களா? அதனால் வந்து அஷ்டம சனியில் வந்து மேரேஜ் பண்ணுறது, எந்த ஒரு நல்ல முடிவு, நல்ல காரியங்கள், ஒரு பெரிய சொத்து வாங்குறது, ஒரு நிறையா இன்வெஸ்ட் பண்ணி ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறது, அந்த மாதிரி எந்த ஒரு நல்ல காரியமும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நம்மளுக்கு எந்த ஒரு நல்ல காரியமும் பண்ணாமல் எந்த ஒரு இது பண்ணாலும் ஒன்றுமே பிரச்சனையே இல்லை, எதுவுமே பண்ணாமல் பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை உள்ள உண்டு பண்ணிடுது, இல்லைன்னா பிரச்சனையை இழுத்துட்டு வருது அஷ்டம சனியில். ஆனால் கண்டிப்பாக அஷ்டம சனியில் எந்த ஒரு நல்ல காரியமும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனி, ஜென்ம சனி, இது பார்க்கணும். அடுத்தது பாதகாதிபதி, இது பாத சனி யார் யாருக்கு நடக்குது, அவங்க ஃபேமிலியில் வேறு யாருக்காவது அஷ்டம சனி நடக்குதா, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா சுக்கிரன் நிலை, இது தோஷம். செவ்வாய் நிலை பார்த்தாச்சு. சுக்கிரன் நிலை பார்த்தா சுக்கிரன் வந்து 3ல் இருக்காரா, 8ல் இருக்காரா, ஏன்னா அவன் அந்த 2 இடத்துல தான் அவங்களுக்கு மறைவு. 6, 12 மறைவு கிடையாது. அந்த இடத்துல இருக்கா, இல்லை வக்ரம் ஆயிட்டாரா, சுக்கிரன் வக்ரம் ஆயிட்டாரா, செவ்வாய் வக்ரம் ஆயிட்டாரா, இல்லை ராகு கேது ஆல்ரெடி வக்ரம் தான் அது. ஓகேங்களா? அப்போ இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க? மெயினாக வந்து குரு எப்படி இருக்கார், குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது. குழந்தை பாக்கியம் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் மேரேஜுக்கு வந்து சீக்கிரம் நடக்கும். குழந்தை பாக்கியம் நல்லா இல்லைனா சீக்கிரம் மேரேஜ் நடக்காது. உடனே வந்து குழந்தை பாக்கியமே இல்லை, 5ஆம் இடத்தோட வந்து பார்த்திங்கனாக்கா என்னது, ராகு கேது சம்மந்தம் இருக்கும். இல்லை அப்படின்னாக்கா ராகு அல்லது கேது, அப்புறம் செவ்வாய் சம்மந்தம் இருக்கும். அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா சனியை சம்மந்தப்படுவார். அப்போ ராகு, சனி, செவ்வாய் இவ்வளவும் சம்மந்தப்பட்டு, அதாவது ராகு, சனி, செவ்வாய் இவங்க 3 பேரும் 5ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டு குருவும் கெட்டு போயிருப்பார். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. ஓகேங்களா? இது ஒன்று. அப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குதான்னு பார்க்கணும். அடுத்த குழந்தை பாக்கியம் வந்து வெறும் ராகு மட்டும்தான் இருக்குது, வெறும் கேது மட்டும்தான் இருக்குது, வெறும் சனி மட்டும்தான் இருக்குது, அதே மாதிரி வெறும் செவ்வாய் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாக்கா எல்லாம் தாமதம். அப்போ குழந்தைக்கு தாமதம், மேரேஜ் ஆனாலும் குழந்தைக்கு தாமதம் ஆகும். அதனால் வந்து என்ன பண்ணணும், நம்ம மேரேஜை வந்து மற்ற கிரகங்கள்லாம் பார்த்து அவங்களோட தசாபக்தி இதெல்லாம் வச்சு பார்த்து அதுக்கப்புறம் வந்து நம்ம முடிவு பண்ணணும், இவங்களுக்கு எப்போ எந்த வயசில் மேரேஜ் பண்ணலாம், வரக்கூடிய மாப்பிள்ளையோட ஜாதகம், பொண்ணு ஜாதகம், இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம வந்து மேட்சிங் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த இதை வச்சு தசாபக்தியை வச்சு நம்ம வந்து இந்த காலங்களில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நான் பார்ப்பேன். இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து நான் பார்க்குற விஷயம். ஓகேங்களா? அடுத்தது வந்து இதெல்லாம் பார்த்தாச்சு, அந்த ராசி அதிபதி பொறுத்தவும் பார்த்தாச்சு. இதில் ஏதாவது 1, 2 விட்டுருக்குறான் அப்படின்னு பார்த்தாக்கா ஒன்றும் பெருசாக இல்லை, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இது ஓரளவுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். குழந்தை பாக்கியம் மெயின், ஆயுள் முக்கியம் மேரேஜுக்கு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா இது ஆயுள் முக்கியம். அப்புறம் வந்து லக்னாதிபதி வந்து சஷ்டாஷ்டகம், அது ரொம்ப முக்கியம். சஷ்டாஷ்டகம் இருக்கக்கூடாது. பாதகாதிபதி, மாரகாதிபதி, அட்டமாதிபதி தசாபக்தி நடக்கக்கூடாது. 6, 8 தசாபக்தி நடக்கக்கூடாது. அடுத்தது சுக்கிர நிலை, செவ்வாய் நிலை, அடுத்தது கேந்திராதிபத்திய தோஷம், அடுத்து பார்த்திங்கனாக்கா இது அஷ்டம சனி, ஜென்ம சனி, இதெல்லாம் நடக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நான் என்னென்ன சொன்னனோ அதை நான் பார்க்குறேன். அதுக்கு அடுத்தது மெயினாக வந்து இப்போ இது ராசி அதிபதி பொருத்தமும் பார்த்துட்டு அனுகூலம் பொருத்தமும் பார்த்தாச்சு, ஓரளவுக்கு ஓகே ஆகுது. இருந்தாலும் நான் ஃபைனலாக ஒன்று பார்ப்பேன். ஓகேங்களா? நான் இந்த ஜோதிடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து பிளட் குரூப்பை வச்சு பொருத்தம் பார்ப்பேன். ரத்தத்தோட இது இருக்குங்களா, பிளட் குரூப் இருக்கு இல்லையா, அந்த பிளட் குரூப்பில் வந்து எந்தெந்த குரூப் வந்து மேட்ச் ஆகும், எந்தெந்த குரூப் மேட்ச் ஆகாது, நெகட்டிவ் எப்படி, பாசிட்டிவ் எப்படி, ஏ குரூப்பும் பி குரூப்பும் மேரேஜ் பண்ணலாமா, ஏ குரூப்பும் பண்ணலாமா, ஓ குரூப் சேம் குரூப் பண்ணலாமா, இல்லை ஏயும் பியும் பண்ணலாமா, இல்லை பியும் ஏவும் பண்ணலாமா, இல்லை ஏபியும் பியும் பண்ணலாமா, இல்லை ஏபியும் பியும் பண்ணலாமா, ஏபியும் ஏவும் பண்ணலாமா, இல்லை ஏபியும் ஓவும் பண்ணலாமா, இல்லை ஓவும் ஏபியும் பண்ணலாமா, இல்லை இதுலேயே நெகட்டிவ் பண்ணலாமா, நெகட்டிவ் பாசிட்டிவ் பண்ணலாமா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த ஜோதிடத்தெலாம் வரதுக்கு முன்னாடி இதை வச்சே பொருத்தம். கிட்டத்தட்ட இது வந்து 2005 நான் பார்த்துட்ருக்கேன். 2005 பிளட் குரூப்பை வச்சு பொருத்தம் பார்த்துட்ருக்குறேன். பொருத்தம் மட்டும் கிடையாது, லைஃப் ஃபுல்லாக இவங்க பிளட் குரூப்பை வச்சு கேரக்டர், ஒவ்வொருத்தரோட கேரக்டர் எப்படி இருக்கும், இந்த பிளட் குரூப்புக்காரங்க இப்படி தான் இருப்பாங்க, இந்த பிளட் குரூப்புக்காரங்க இப்படி இருப்பாங்க. இப்போ நம்ம சொல்கிறாங்களா ராசி அதிபதி பொருத்தம் சொல்கிறீங்களா, அந்த ராசி அதிபதி பொருத்தத்தை பிளட் குரூப்லேயே நான் பார்த்துருவேன். இது வந்து 2005 நான் பார்த்துட்ருக்குறேன். ஓகேங்களா? நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து இந்த ஆராய்ச்சி பெரிய லெவலில் போய் அதுக்கப்புறமா வந்து இப்போ தான் வந்து இந்த ஜோதிடத்தில் உள்ள இறங்கினோம்னா இப்போ எல்லா பொருத்தத்தையும் பார்த்துட்டு ஃபைனலாக அதையும் பார்த்துக்கிட்டோம்னாக்கா திருப்திகரமாக மேரேஜ் பண்ணாக்கா அவங்க லைஃப்பில் வந்து நல்லா இருக்கிறாங்க.
பிளட் குரூப் ஒருத்தன் பார்த்ததுலேயே பார்த்தீங்கன்னாக்கா, நான் 2005 பார்த்ததுலேயே நிறையா பேருக்கு பார்த்ததுல எல்லாம் சக்ஸஸ் தான், ஒன்று கூட ஃபெயிலியர் கிடையாது. எனக்கு இது கேரக்டர் பார்த்துறோம் இல்லைங்களா? அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும், அது வேறு விஷயம். அது வந்து நம்மளுக்கு வந்து அந்த டிஸ்அட்வான்டேஜ்ன்றது பர்சன்டேஜ் எவ்வளோ போகுது, ரொம்ப அதிகமாக இருக்குதா கம்மியாக இருக்குதா அதுதான் பார்க்கணும். அப்போ அந்த பிளட் குரூப்போட இது அப்போ இந்த பிளட் குரூப்பு இப்போ 2005 பொருத்தம் பார்த்த பிளட் குரூப்பை வச்சு பொருத்தம் பார்த்ததையும் இதில் வந்து நான் வந்து உள்ளே கொண்டு வரேன். உள்ளே கொண்டு வந்து பார்க்குறப்ப பொருத்தம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த அனுகூல பொருத்தம் பார்த்தாலும், இது 10 பொருத்தத்தில் ராசிதிபதி பொருத்தம் பார்த்தாலும், மெயினாக வந்து பிளட் குரூப்பு, ஓகேங்களா? பிளட் குரூப் இது 3லேயும் வந்து மேட்ச் ஆச்சுனாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக, நான் அதிகமாக பொருத்தம் பார்க்குறதில்ல. அப்படி பார்த்தோம்னா இந்த இதில் தான் பார்க்குறேன். நம்ம மெயினாக வந்து பலன் லைஃப்பில் வந்து இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது, இனிமேல் என்ன நடக்கும், ஓகேங்களா? பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர், இது 3 பற்றி அதில் தான் ஃபுல்லாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நான் இப்போ இது பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பொருத்தம் வந்து ரொம்ப ரேராக வரும். இருந்தாலும் பொருத்தம் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட அந்த அனுகூல பொருத்தம் இதெல்லாம் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துக்குவேன், புரியுங்களா? டைம் எடுத்துக்கிட்டு ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணுவேன். அதாவது இந்த தசாபக்தி நடக்கலை, அஷ்டமாதிபதி இப்போ இது தசனபக்திக்கு நடக்குது, இந்த மாதிரி இதை இப்போ நான் சொன்ன பாருங்கள், இந்த விஷயங்கள்லாம் நடக்கல, அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் ஜாதகத்தோட வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்ப்பேன். அது ரொம்ப முக்கியம். இந்த ஜாதகம் எப்படி இருக்குது, இந்த மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, ராசியை விட்டுருங்க, மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, இவங்க 2 பேருக்கும் ஒத்து போகுமா? சப்போஸ் 2 பேரும் டாக்டராக இருக்கிறாங்க, இல்லை 2 பேரும் ஒருத்தர் இன்ஜினியராக இருக்காரு, ஒருத்தர் டாக்டராக இருக்கிறாரு, இல்லை வேறு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாங்க, இந்த மாதிரி எதாவது இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், அவங்களோட தசாபக்திங்கள்லாம் எப்படி வருது, யோக தசா வருதா? சில பேர் ஜாதகம் நல்லா வெயிட்டாக இருக்கும், ஃப்யூச்சரில் வர தசாபக்தியெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இது அவயோக தசாவாக வரும். இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னாக்கா யோக தசா வரும், அவங்க ஜாதகம் சுமாராக இருந்தாலும் யோக ஜாதகமாக யோக தசாவாக வரும். ஸோ இதெல்லாம் ஒரு கால்குலேட் பண்ணி அப்புறம் அனுகூல பொருத்தம், அப்புறம் பிளட் குரூப்பு, இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் வந்து 10 பொருத்தத்தை வந்து அவ்வளோ இதாக நம்புறதில்லை. ஏன்னா என் வாழ்க்கையிலே வந்து அதில் எனக்கு வந்து பாதிப்பாயிருக்கு. அடுத்தது அதான் என்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கனாக்கா அதோட பாதிப்பு இருக்குது. எனக்கு யாரெல்லாம் வந்து இப்போ இது 2005 நான் வந்து பிளட் குரூப் வச்சு பொருத்தம் பார்க்குறேன் இல்லைங்களா? அப்போ அதுலேருந்து தானே அந்த 10 பொருத்தத்தையும் பார்க்குற மாதிரி அர்த்தம் இல்லைங்களா? அதனால் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த பிளட் குரூப்பு ஃபஸ்ட்டாக இந்த முன்னாடி வச்சுருந்தேன். இப்போ வந்து அனுகூல பொருத்தம் தான் ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து பிளட் குரூப்பு. ஆனால் இதில் ஏதாவது மிஸ் ஆகி இருந்துச்சு அப்படின்னாக்கா அதில் பர்சன்டேஜ் பார்க்குறப்ப இது வந்து ஆகுமா ஆகாதான்னு பார்த்துட்டு கடைசியாக வந்து ஒரு முடிவு பண்ணுறதுக்கு வந்து பிளட் குரூப்பு அப்படி பிளட் குரூப்பை வச்சு பொருத்தம் பார்த்து இந்த குரூப் செட் ஆகுமா, சரி அடுத்து வர தசாபக்திக்கு எப்படி இருக்குது, அந்த பொண்ணுக்கு எப்படி தசாபக்தி இருக்குது, இவங்களோட கேரக்டருக்கு இது ஒத்து வருமா, இந்த பிளட் குரூப்புக்கு இந்த பிளட் குரூப் ஒத்து வருமா, எவ்வளோ நாள் பிரச்சனை வரும், என்ன இதெல்லாம் வச்சு ஒரு கேல்குலேஷன் தாங்க. எல்லாமே கணிதம் தாங்க, எல்லாம் மேத்ஸ் தாங்க. கொஞ்சம் எல்லாம் சின்ன வயசுலேருந்து எல்லா விஷயத்துக்கும் நான் வந்து ஆராய்ச்சியில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அவ்வளோதான், மற்றபடி இல்லை. சரி, ஓகே, அவ்வளோதான். இப்போ பொருத்தத்தை பற்றி நான் வந்து சிம்பிளாக சொல்லிட்டேன். இது வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது. என்னென்னா திரு முரளிராஜ் 10 பொருத்தம் உண்டா இல்லையா, கரெக்ட், 10 பொருத்தம் உண்டா இல்லையா, உங்களுடைய உண்மையான கருத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரைட்டு, கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள், ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது அடுத்தது வந்து அவர் பேர் என்னன்னு தெரியலையே, பேர் என்ன எழுதி வச்சேன் பேர். ரைட்டு, ஒரு நண்பர் ஒருத்தர் கொடுத்துருந்தாரு, அவர் பேர் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பேர்னு தெரியல, மறந்துட்டேன். சரி, அவர் என்ன கேட்டிருக்காங்கன்னா பக்கவாதம் வர என்ன அமைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு.
நான் வந்து 2 விதமாக பார்ப்பேன். ஓகேங்களா? இப்போ எப்படி 10 பொருத்தத்தை பற்றி நான் ஒரு வித்தியாசமாக ப்ளட் குரூப்பையும் சேர்த்து இது பண்ணுறேன் அப்படிங்களா, அந்த மாதிரி பக்கவாதம் வர்றதுக்கு மெயினான காரணங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். பக்கவாதம் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு பக்கவாதம்ன்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். பக்கவாதம்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, மூளைக்கு போகிற இரத்த குழாயில் ஒன்று கசிவு இருக்கணும், இல்லை இரத்த குழாய் வீக்காக இருக்கணும். மூளைக்கு போகிற இரத்த குழாய் வீக்காக இருக்கணும். ஓகேங்களா? அப்படி வீக்காக இருக்கிறப்ப அங்கேருந்து பிளட்டு வந்து கசிஞ்சு, ரத்தம் வந்து கசிஞ்சு அங்கே கிளாட் ஆகி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்ட்ரோக் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து பக்கவாதம், ஸ்ட்ரோக் ஆகிடும். இதுதான் வந்து பக்கவாதம். இதுக்கு உண்டான அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நான் 2த்தையும் வச்சு தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் மெடிக்கல் லைனில் இருக்கிறதுனால, ஜோதிடத்தில் இருக்கிறதுனால இது 2த்தையும் வச்சு தான் என்னால் சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் வந்து முழுக்க ஜோதிடத்தை மட்டும் வச்சு என்னால் சொல்ல முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நரம்பு, ஃபஸ்ட்டு எலும்பு, நரம்பு, மசில், சதை, தசை, இது 3ம் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கணும். ஓகேங்களா? இது 3ம் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ இது 3ம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்னது? ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு என்னது? எலும்பு வந்து, ஏன்னா எலும்பு தானே செங்கல். வீடை வந்து பில்டப் பண்ணுறது எதுங்க? செங்கலை தானே வச்சு அடுக்கிறோம். அப்போ நம்ம உடம்புல வந்து 206 எலும்பு இருக்குது. அந்த 206 எலும்பு பார்த்திங்கன்னா கரெக்டாக அப்படியே நம்ம அடுக்கிற மாதிரி இருந்து, அதுக்கு நம்ம கூட வந்து என்னென்ன சவ்வுங்க, அது இது மசிலு, அப்புறம் அதுக்கு உண்டான கெமிக்கல்ஸு, இது எல்லாம் செக்ரேட் ஆகி கரெக்டாக வந்து உடம்பாக வந்து பாடி ஸ்ட்ரக்சர் வந்து உருவாகுது. இப்போ இதுக்கு வந்து மெயினாக வந்து என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலும்பு, நரம்பு, சதை, இது 3 வந்து கரெக்டாக இருக்கணும். ரைட்டு, ஓகே. அடுத்தது பக்கவாதம் வரத்துக்கு மெயினான காரணம் அதையும் சொல்லிட்டேன். மூளைக்கு போகிற இரத்த குழாய் வந்து அங்கே டேமேஜ் ஆகி இரத்த கசிவு ஆகும். இல்லை அப்படின்னாக்கா இரத்த குழாயிலே வந்து பிளட்டு வந்து கிளாட் ஆகிடும். இதெல்லாம் யாருக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, பிபி வந்து அதிகமாகி இருக்கிறவங்களுக்கு விடிய காலையில் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரோக் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸ்ட்ரோக் அப்படின்னாவே அந்த பக்கவாதம் வந்து நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா விடிய காலையில் தான் வரும். ஓகேங்களா? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. சரி, நம்ம அந்த இதுக்கு போக வேண்டியதில்லை. நம்ம இப்போ ஜோதிடத்தில் என்ன அமைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டாக்க, ஃபஸ்ட்டு எலும்பு அப்படின்னாக்கா என்ன கிரகம்? எலும்பு அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து சூரியனுங்க. ஓகேங்களா? எலும்புனாக்க சூரியன். எலும்பு நல்லா இருக்கணும். ஏன்னா அதில் தான் வந்து கால்சியம் இருக்குது. எப்படி சூரியனில் வந்து கால்சியம் வருது? சூரியனில் வந்து விட்டமின் டி நம்மளுக்கு சூரியனால் கிடைக்குது. விட்டமின் டி கிடைக்கிறனால சோலி கால்சிஃபெரால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது மூலயமா வந்து நம்மளுக்கு வந்து கால்சியம் கிடைக்குது. இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம உள்ளே போகல. ஓகேங்களா? அதெல்லாம் வேண்டாம். சரி, சூரியன் அப்படின்னாவே உங்களுக்கு எலும்பு. நரம்பு அப்படின்னாக்கா புதன். ஓகேங்களா? எலும்பு, நரம்பு. அப்போ வந்து இந்த கழுத்து பகுதியில் இருக்கிற எலும்பு என்னது? இந்த சர்விக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 விதமான எலும்பு இருக்குது. அந்த 7 விதமான எலும்பில் வந்து முதுகு தண்டு உடம்பு இருக்கு, முதுகு எலும்பு மொத்தம் இருக்கு இல்லைங்களா? அந்த முதுகு எலும்பில் ஃபஸ்ட்டு வர 7 எலும்பு பேர் சர்விக்கல் போன் பேர். அந்த எலும்பு வந்து நல்ல உடம்புல இருக்க எல்லா எலும்பும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு கால்சியம் நல்லா இருக்கணும், விட்டமின் டி நல்லா இருக்கணும். ஓகேங்களா? அப்படி நல்லா இருக்குது அப்படின்றப்ப அப்போ உள்ளுக்கு போகிற ரத்த குழாய், இந்த நரம்புங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த நரம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா புதன் நல்லா இருக்கணும். ஓகேங்களா? அந்த நரம்பு நல்லா இருக்கணும், ரத்த குழாய் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா புதன் நல்லா இருக்கணும். சரி, புதன் நல்லா இருக்குது. அப்போ நரம்புன்றது, ரத்த குழாய் அப்படின்றது புதன். அப்போ அந்த ரத்த குழாய் உள்ள போகிறது எது? ரத்தம். ரத்த குழாய் உள்ள ரத்தம் தானே போகுது. அப்போ ரத்தம் வந்து செவ்வாய். ஓகேங்க இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய், புதன், இது என்னது, சூரியன், இது 3ம் பார்த்தீங்கன்னாக்கா எலும்பு, ரத்தம், அடுத்தது நரம்பு, இது 3 வந்துருச்சுங்களா? அடுத்தது இது மட்டும் இருந்தால் போதுமா? இது வந்து நல்லா அந்த பிளட் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த்தியாக இருக்குன்னா என்னது? நல்ல சத்துள்ளதாக இருக்கணும். அந்த பிளட்டு, அந்த ரத்தத்தில் எல்லா சத்தும், இரும்பு சத்து, உப்பு சத்து, சர்க்கரை சத்து, இது கொழுப்பு சத்து, இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துங்க இருக்குது. இந்த மாதிரி சத்துலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் சரி விதத்தில் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். அப்படி அது இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கனாக்கா சனி நல்லா இருக்கணும். கொழுப்பு சனி,
அடுத்தது நம்ம உடம்புல இருக்கிற பயோ கெமிக்கல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கெமிக்கல்ஸ் அதெல்லாம் சனி. கெமிக்கல்னாவே சனி தான். ஓகேங்களா? அப்போ கெமிக்கல் வந்து சனி. அப்போ புதன் வந்து நரம்பு. அப்போ சதை வந்து பார்த்திங்கனாக்கா, அதுவும் சதை வந்து நல்லா இருக்கணும்னா அது வந்து சனிக்கும் சேரும், சூரியனுக்கும் சேரும். அப்போ சதை நல்லா இருக்குன்னா கால்சியமும் நல்லா இருக்கணும், எலும்புக்கு உண்டான கால்சியமும் நல்லா இருக்கணும், சதைக்கு உண்டான விட்டமின்ஸ் மினரல்ஸ் இதுவும் நல்லா இருக்கணும். ப்ளஸ் இது விட்டமின் மினரல்ஸ் இதெல்லாம் என்னங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸு. அப்போ கெமிக்கல்லாம் நல்லா இருக்கணும்னாக்கா சனி நல்லா இருக்கணும். இப்போ நான் சொன்னது எல்லாம் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, இதெல்லாம் பாவத்துவமாக இருக்கக்கூடாது, இது எல்லாம் சுபத்துவமாக இருக்கணும். இது எல்லாம் சுபத்துவமாக இருக்கணும் அப்படின்னாக்கா என்னது, குரு சுக்கிர தொடர்பு இருக்கணும். இதில் இடையில வந்து ராகு கேது நுழைஞ்சிடக்கூடாது, கேதுவாது பரவாயில்ல, ராகு நுழைஞ்சிடக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் வந்து மற்ற அமைப்பில் வந்து இது மற்ற ஜோதிடத்தை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் இது வேறு மாதிரி சொல்லுவீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, ஏன்னா நாங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். விட்டமின் டி குறைபாடுனால என்னென்ன பிரச்சனை வருது, அதேமாதிரி நரம்பு இப்போ புதன் நல்லா வலுத்திருக்குன்னு வைங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா நல்லா பேசுகிறாங்க, நல்லா சூப்பராக இருக்காங்க, புதன் நல்ல மூளை வேலை செய்ய நல்லா வேலை, அவங்களுக்கு நரம்பு வீக்காக இருக்கும். நரம்பு வீக்காக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரத்த குழாய் வந்து B12 ரத்த நாளங்கள் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், நரம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். அப்படின்னாக்கா வைட்டமின் B12 சத்து நல்லா இருக்கணும். ஆனால் புதன் ஆதிக்கத்தில் இருக்கவங்களாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா விட்டமின் B12 வந்து கம்மியாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க நரம்புக்கு ஓவராக வேலை கொடுத்து அது ஆல்ரெடி வீக்காக தான் இருக்கும். ஓகேங்களா? வீக்காக தான் இருக்கும். ஆனால் யாருக்கு வந்து நல்ல நரம்புகள்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க யார் செவ்வாய் மட்டும் வளர்த்துருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விட்டமின் B12 நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் சாப்பாடு நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு சனி நல்லா இருக்கணும். சாப்பாடும் நல்லா சாப்பிட்டுட்டு செவ்வாயும் பார்த்திங்கனாக்கா நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா, அப்போ இவங்கெல்லாம் சுபத்துவமாக நல்லா இருக்குது அப்படின்னாக்கா என்ன சுபத்துவமாக இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு சனின்றது சாப்பாடு, இது செவ்வான்றது பிளட்டு, சுறுசுறுப்பு, இது எல்லாமே அந்த உடம்புக்கு உள்ளே இருக்கிற இரத்த நாளங்கள் ப்ளஸ் நரம்பு இது எல்லாமே பார்த்திங்கன்னா புதன். அடுத்தது நம்ம பாடியில் இருக்கிற கெமிக்கல்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா சனி. அதே மாதிரி ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கு இடையில இருக்கிற அந்த கொழுப்பு, அந்த லிகமெண்ட்ஸு, அந்த சவ்வு, அப்போ அதுக்கு உண்டான கெமிக்கல் ஃப்ளூயிட் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு ஃப்ளூயிட் இருக்குது. அந்த ஃப்ளூயிட்லாம் வந்து அந்த கிரீஸ் மாதிரி உண்டான அந்த அந்த கொழுப்புக்கு உண்டானது, அந்த லிகமெண்ட்ஸுக்கு உண்டான அந்த பசத்தன்மை இதெல்லாம் பார்த்திங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த நீ ஜாயிண்டில் வர முட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த நீக்கு கீழே முட்டி, அந்த அந்த முட்டியில் இருக்கிற அந்த இது பேர் வந்து சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. அந்த மாதிரி ஃப்ளூயிட் வந்து உடம்பு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து கரெக்டாக சுரக்குதா, அதை மூலையில் பார்த்திங்கனாக்கா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. அந்த கெமிக்கல்ஸ்லாம் கரெக்டாக சுரக்குதா இல்லையா, அதை புதன் ஆதிக்கத்தில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா சரியாக தூங்கவும் மாட்டாங்க. தூக்கம் அவங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா மூளைக்கு ஓவராக வேலை கொடுத்து பார்த்திங்கனாக்கா அந்த அளவுக்கு நரம்பும் இது B12 சத்து கம்மியாக இருக்கும். B12 சத்து கம்மியாக இருக்கிறப்ப நீங்கள் மேக்ஸிமம் பாருங்கள், ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா B12 சத்து கம்மியாக இருக்கும். நான் நிறைய பார்த்துருக்கேன் ஐடி ஃபீல்டில் இருக்கும். ஏன்னா அவங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மூளை தான். ஐடினாலே அவங்க வந்து கண்ணியில் இருப்பாங்க, இல்லைன்னா இதில் இருப்பாங்க, மிதுனத்தில் இருப்பாங்க. அது மேக்ஸிமம் மிதுனத்தை விட கண்ணியில் தான் இருப்பாங்க. நான் நிறையா பார்த்துருக்கேன். கண்ணியில் வந்து அவங்க வந்து ஒன்று கன்னி ராசியாக இருப்பாங்க, இல்லை கன்னி லக்னமாக இருப்பாங்க. கண்டிப்பாக புதன் வந்து சுபத்துவமாக இருக்கும், இல்லை புதன் ஆட்சியாகவே இருக்கும், இல்லை புதன் வந்து மூலத்திரிகோண வீட்டிலே அந்த டிகிரியை வச்சு பார்க்குறப்ப மூலத்திரிகோண வீட்டில் இருக்கும். ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் மூணுமே அந்த 12 கட்டத்தில் வந்து ராசி கட்டத்தில் 12 கட்டத்தில் ஒரே கிரகம் 3 விதமான பலத்தை பெறுறது புதன் மட்டும்தான். ஓகேங்களா? அதனால தான் புதனுக்கு நரம்புன்னு சொல்கிறது காரணம் என்னென்னா அதுதான், ஆட்சி ஆகுது, உச்சமாகுது, மூலத்திரிகோணம், இது மூணுமே ஆகிற ஒரே கிரகம் வந்து புதன் தான். அதனால் வந்து புதன் நல்லா இருக்கணும், செவ்வாய் நல்லா இருக்கணும், சூரியன் நல்லா இருக்கணும், எந்த இடத்துல வேணால் இருக்கட்டும், அதை பற்றி இல்லை, ஆனால் சுபத்துவமாக இருக்கணும். ஓகேங்களா? நான் வந்து இது பொதுவாக சொல்கிறேன். நம்ம ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக போனோம் அப்படின்னாக்கா அது உங்களோட பலன் வேறு மாதிரி வரும். ஆனால் என்னுடைய பலன் வேறு மாதிரி. நான் வந்து சுபத்துவ பாவத்துவம்னு சொல்லி ஐயா இது ஆதித்ய குருஜி சொல்லிட்டார் இல்லைங்களா, அந்த இதில் வர்றப்ப எனக்கு வந்து பலன்லாம் வந்து கரெக்டாக வருது. ஓகேங்களா? சரி, ஓகே. அதனால் நான் அவரை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆரம்பத்துலேருந்தே வந்து அவரை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், இப்போவும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து எனக்கு இது வரைக்கும் ஒரு இது கூட ஃபெயிலியர் ஆகலை. அதனால் பக்கவாதத்தை வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க. பக்கவாதத்தை வந்து இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பொதுவாக நான் ஒரு இதை சொல்கிறேன் பாருங்கள். விட்டமின் டி, இப்போ விட்டமின் B12ன்றது நரம்புக்கு உண்டான சத்து. விட்டமின் டி குறைபாடுனால, இப்போ விட்டமின் டி குறைபாடாச்சுனாக்கா நரம்புக்கு உண்டான இது தான் ப்ராப்ளம் வரும், குறைபாடாச்சுனாக்கா. ஆனால் விட்டமின் டி குறைபாடுனால எத்தனை விதமான வியாதி வருது பாருங்க. அப்போ சூரியன் தான் முதல் தலைமை பண்புன்னு நம்ம வந்து ஜோதிடத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னது, சூரியனை
அதில் அது குறைபாடுனால எத்தனை விதமான வியாதி வருது பாருங்கள். இப்போ நான் சொன்ன வியாதி எல்லாமே வந்துடும் அதுலேயே. ஓகேங்களா? நம்ம இது உடம்புல மேக்ஸிமம் என்னென்ன வியாதி வருமோ அத்தனை வியாதியுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதுலேயே வந்துடும். அப்போ ஒரு ஜாதகத்தில் நம்ம என்ன சொல்லணும் அடிக்கடி, சூரியன் நல்லா இருக்கணும். ஒரு ஜாதகத்தில் எது நல்லா இருக்கணும், சூரியன் நல்லா இருக்கணும், சந்திரன் நல்லா இருக்கணும், குரு நல்லா இருக்கணும், சுக்கிரன் நல்லா இருக்கணும், அடுத்து பார்த்திங்கனாக்கா புதன் நல்லா இருக்கணும். ஓகேங்களா? எது நல்லா இருக்குதோ இல்லையோ மெயினாக வந்து சூரியன் நல்லா இருக்கணும், சந்திரன் நல்லா இருக்கணும், அடுத்து குரு சுக்கிரன், இது 4 ரொம்ப நல்லா இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா கேந்திரத்தில் இருக்கணும். யார்? சூரியன் சந்திரன் தங்களுக்குள்ள கேந்திரத்தில் இருந்தாலும் சரி, பௌர்ணமி இதில் இருந்தாலும் சரி, பௌர்ணமி யோகத்தில் இருந்தாலும் சரி, சந்திர அதியோகத்தில் இருந்தாலும் சரி, இல்லை வளர்பிறையில் இருந்தாலும் சரி, இல்லை தேய்பிறையில் இருந்தாலும், ஒளி இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, மொத்தத்தில் சந்திரன் சூரியன் நல்லா இருக்கணுங்க. சூரியன் சந்திரன் ஃபஸ்ட்டு இருக்கும். அப்போ சூரியனால் வர ப்ராப்ளங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், சூரியன் மட்டும் ஒரு வீட்டில் அப்பா அம்மா இருக்கிறாங்க, அப்பா அம்மாவில் வந்து ஃபஸ்ட்டு அப்பா இல்லை அப்படின்னாக்கா என்னென்ன ப்ராப்ளங்கள்லாம் வரும் பாருங்கள். உடம்புல அத்தனை விதமான ப்ராப்ளம் வருது. என்ன விட்டமின் டி எதில் கிடைக்குது? சூரியனில் தான் கிடைக்குது. அப்போ பார்த்திங்கன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சினால் என்னென்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்டியோபோரோசிஸ், ஃப்ராகில் போன், ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ், ஆஸ்துமா, ஹைப்பர் டென்ஷன், கேன்சர், டிப்ரெஷன், கிரானிக் ஃபெட்டிக், ஒபிசிட்டி, இவ்வளோ பிரச்சனை வர்றதுக்கு மெயினான காரணமே பார்த்திங்கன்னா சூரியன் தான். ஓகேங்களா? சூரியன் தான். அந்த சூரியன் வந்து நம்மளுக்கு நம்ம ஜோதிடத்தில் தலைமை பண்பு அதோட காரகன், ஆத்மா காரகன் எல்லாமே சொல்கிறோம் இல்லைங்களா? அப்பா அடுத்தது வந்து எல்லாமே சொல்கிறோம். இப்போ சூரியனுக்கு உண்டான காரகத்துவத்தில் என்னென்ன சொல்கிறோமோ அத்தனையும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் சொன்ன வியாதியிலே எல்லாமே வந்துருச்சு. ஆஸ்டியோபோரோசிஸ்ன்றது ஒரு எலும்பு சம்மந்தப்பட்ட வியாதி. ஆஸ்டியோபோரோசிஸ், ஃப்ராகில் போன், அதுவும் பார்த்திங்கன்னா எலும்பு சம்மந்தப்பட்டு. ஹார்ட் டிசீஸ், ஹார்ட்ன்றது என்னது? ரத்த நாளங்கள், ஹார்ட்டு, இது பிளட்டு சம்மந்தப்பட்டது. செவ்வாயோட இது வந்துருச்சிங்களா? புதனும் வந்துருச்சு அதில். அப்போ ஹார்ட் டிசீஸ். டயபெட்டிஸ் என்னது? கெமிக்கல். என்ன கெமிக்கல்? இன்சுலின்ற ஒரு இது வந்து நம்மளுக்கு ஹார்மோன், இன்சுலின்ற ஹார்மோன் வந்து கம்மியாகிறனால வர பிரச்சனை வந்து சர்க்கரை வியாதி, டயபெட்டிஸ்ன்றது. அப்போ அங்கே கெமிக்கல் குறையுது. அப்போ அங்கே என்ன வேணும்? நம்மளுக்கு சனி வேணும். ஓகேங்களா? அப்போ சனியும் வேணும். அடுத்தது ஆஸ்டியோபோரோசிஸ், ஃப்ராகில் போன், ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ் முடிஞ்சுங்களா? ஹைப்பர் டென்ஷன்ன்றது என்னது? பிபி. அப்போ பிபின்றது ரத்தம் ஸ்பீடாக போகிறது, உயர் ரத்த அழுத்தம் ஸ்பீடாக போகிறதுக்கு என்ன வேணும்? ரத்தம் போகிறதுக்கு ரத்த குழாய் நல்லா இருக்கணும். ரத்த குழாய்ன்றது புதன், ரத்தம் வந்து செவ்வாய். ஓகேங்களா? அப்போ அது சம்மந்தப்படுது. ஆஸ்டியோபோரோசிஸ், ஃப்ராகில் போன், ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸு, ஆஸ்துமான்றது நுரையீரல் சம்மந்தப்பட்டது ஆஸ்துமா. அப்போ அங்கேயும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் இருக்குது. அதுக்கும் பார்த்திங்கன்னா சனியும் வேணும், நரம்பும் வேணும், புதனும் வேணும், செவ்வாயும் வேணும், எல்லாமே வேணும். ஓகேங்களா? அப்போ பார்த்திங்கனாக்கா அங்கேயும் இது எல்லாம் வந்து அப்போ இதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் நல்லா இருக்கணும், சுபத்துவமாக இருக்கணும். சுபத்துவன்றது என்னது? நம்ம நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறது தான் சுபத்துவம். ஆரோக்கியன்றதான் சுபத்துவம். இந்த இடத்துல ஆரோக்கியம் இல்லைன்னா என்னது? பாவத்துவம். ஆரோக்கியம் இல்லை, உடம்பு சரியில்லைனாக்கா பாவத்துவமாக இருக்குது உடம்பு அப்படின்னு அர்த்தம். சுபத்துவமாக இருக்குது அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சிம்பிளாக புரிஞ்சுங்க, ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. அதனால் இந்த பக்கவாதம்ன்றதை விட நீங்கள் பொதுவாக வந்து எல்லாத்தையுமே இது பண்ணுங்கள். ஓகேங்களா? அதனால் இது ஒன்று. அடுத்தது ஆஸ்டியோபோரோசிஸ், ஃப்ராகில் போன், ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸு, ஆஸ்துமா, ஹைப்பர் டென்ஷன், கேன்சர்ன்றது என்னது? ரத்தமே போகாது. ஒரு இது கேன்சர்ன்றது என்னங்க? ரத்த ஓட்டம் ஒரு இடத்துல வந்து இல்லை அப்படின்னாக்கா அந்த இடத்துல கேன்சர் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரத்தம் வந்து ஒரு இடத்துல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நிலம் இருக்குது. நிலம் ஒரு 5 ஏக்கர் இருக்குதுன்னு வைங்களேன். 5 ஏக்கர் இருக்குது அப்படின்னாக்கா இப்போ தண்ணி வந்து நல்லா மோட்டர் போட்டு நல்லா போயிட்டுருக்கு, தண்ணி நல்லா சூப்பராக தண்ணி போயிட்டுருக்கு. ஆனால் அந்த நிலத்தோட எண்டு இருக்குது பார்த்தீங்களா? அந்த எண்டில் வந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு வந்து தண்ணியே போகலன்னு வைங்களேன். அந்த இடத்துல இருக்க மண் எப்படி இருக்கும்? அப்படியே ட்ரை ஆகிடும். இங்கே தண்ணி போகிற இடம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெட்டாக இருக்கும், ஈரமாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ட்ரை ஆகிப்படும். அப்போ அந்த இடத்துல மண் வளம் எடுக்கும். ஒரு இது கடப்பாரை எடுத்து குத்தி பாருங்கள், உள்ளே போகாது. இது மண் இருக்கிற இடத்துல, இது தண்ணி இருக்கிற இடத்துல பாருங்கள், தண்ணி போகிற இடத்துல நல்லா குத்தி பாருங்கள், நல்லா கடப்பாரை நல்லா உள்ளே போகும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடம் ட்ரை ஆகி போச்சு. அப்படின்றப்ப அந்த இடத்துல தண்ணி போகலை, அதனால் அந்த இடம் ட்ரை ஆகி போச்சு. அப்போ அது வந்து கேன்சரு. அப்போ ரத்தன்றது என்னது? செவ்வாய். அப்போ செவ்வாய் நல்லா இருக்கணும், நம்மளுக்கு கேன்சர் சம்மந்தப்பட்டது வரக்கூடாது அப்படின்னாக்கா நம்ம உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செஞ்சால் தான் நம்மளுக்கு ரத்தங்கள்லாம் பார்த்திங்கன்னா போகும். அதே மாதிரி வந்து அந்த நிலத்தில் சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்கா, ஏன் அந்த இடத்துல தண்ணி போகல, மற்ற இடத்துக்குலாம் போகுது, ஏன் அந்த இடத்துக்கு போகல அப்படின்னாக்கா அங்கே தண்ணி ஃப்ளோ ஆகலை. ஓகேங்களா? அங்கே ஃப்ளோ ஆகலை அப்படின்னாக்கா அந்த இடத்துக்கு தண்ணி போகிறதுக்கு உண்டான அந்த தண்ணி போகிறதுக்கு உண்டான ஒன்று வாய்க்கால், இல்லை அப்படின்னாக்கா
இப்போ தான் சொல்கிறாங்க இல்லைங்களா, ஏன்னா சொட்டு நீர் பாசனம் அதுக்கு உண்டான லைன் எடுத்து கொடுக்கல, அந்த ஏரியாவுக்கு தண்ணி போகிற மாதிரி வேலை பண்ணல, அதனால போகல. அப்போ அந்த இடத்துக்கும் நம்ம உடம்புக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல வந்து நம்ம தண்ணி போகிறதுக்கு உண்டான என்னென்ன வேலை செய்கிறோமோ, அதே அந்த நிலத்துக்கு தண்ணி போகிறதுக்கு என்னென்ன வேலை செய்கிறோமோ அதே மாதிரி நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் எல்லா இடத்துலையும் நல்லா இருக்கணும்னாக்கா உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செஞ்சாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு மெக்கானிக்கல் கிடையாது, நிலம் மாதிரி மெக்கானிக்கல் கிடையாது. நம்ம உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக். நம்ம ஒன்று செஞ்சோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே ரத்தம் எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சிடும். அப்போ பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம், நல்லா பசிக்கும், நல்லா தூக்கம் வரும், நம்ம செய்கிற வேலையெல்லாம் கரெக்டாக செய்வோம், எல்லாமே பங்க்சுவலாக கரெக்டாக நடக்கும். ஓகேங்களா? அடுத்தது வேறு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவ்வளோதான். பக்கவாதம் தான் நீங்கள் கேட்டிங்க, நான் நிறையா விஷயங்கள் சொல்லிட்டேன். அதனால் வந்து சூரியன் நல்லா இருக்கணும், செவ்வாயும் நல்லா இருக்கணும், புதனும் நல்லா இருக்கணும், சனியும் நல்லா இருக்கணும். இவங்க எல்லா ஏன்னா சனின்றது ரொம்ப இப்போ புதனும் செவ்வாய் மட்டும் நல்லா சூப்பராக இருக்காங்க, ஜாதகத்தில் வந்து நல்லா வலுவாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, சனி வந்து வீக் ஆகிட்டார் அப்படின்னாக்கா அவங்களுக்கு கண்டிப்பாக பிபி இருக்கும், பக்கவாதம் கண்டிப்பாக வரும். ஏன்னா செவ்வாய் வந்து ஸ்பீடு, புதன் வந்து நரம்பு. அப்போ ரெண்டு நல்லா இருந்துச்சுன்னா ரத்தம் ஸ்பீடாக போகும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், உங்களுக்கு பிபி சீக்கிரமாக வந்துடும். அப்போ அந்த இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிபியும் இந்த இது செவ்வாயையும் இது என்னதுங்க புதனையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எது, சனிக்கு உண்டான கொழுப்பு தன்மை கொஞ்சம் இதாக இருந்தால் தான் ஸ்பீடாக போகிற ரத்தத்தை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணும். அப்போ சனின்றது நம்ம உடம்புல கிரீஸ் மாதிரி வேலை செய்யுது. இப்போ கிரீஸ் இல்லாமல் வண்டி ஓடுங்களா, வண்டி ஓடாத சவுண்டு வரும். அப்போ வந்து சனி வந்து கிரீஸ் போட்டால் தான் நம்ம சனி வந்து ஆயிலை கொடுப்பார் ரொம்ப நாளைக்கு, நம்மளை வந்து கடைசி வரைக்கும் நல்லா உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னாக்கா நம்மளுக்கு கிரீஸ் வேணும்னாக்கா நம்ம உடம்புல இருக்கிற கெமிக்கல்லாம் வந்து நல்லா இருக்கணும். அப்போ கெமிக்கல்ன்ற ஒரு இதுவும் அந்த கொழுப்புக்கு உண்டான அந்த ஃப்ளூயிடு இது எல்லாமே அந்த கொழுப்புன்ற அந்த ஜாயின்ஸுக்கு உண்டான ஃப்ளூயிட்ஸ் இருக்குங்களா, அதுவும் கெமிக்கல் தான். அப்போ ஃபேட்டும் பார்த்தீங்கன்னாக்கா கொழுப்பு. ஏன் ஃபேட்டை வந்து சனின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஃபேட் வந்து மந்தத்தன்மை. அப்போ ஃபேட் வந்து இருக்கணும், கொலஸ்ட்ரால் இருக்கணும்னா கொஞ்சம் மந்தத்தன்மையாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து கண்ட்ரோலாக இருப்போம். கண்ட்ரோலாக இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம லைஃப் ஸ்பேன் அதிகமாகும். லைஃப் ஸ்பேன்ன்றது வாழ்நாள் அதிகமாகும். இதில் வந்து இப்போ ஃபைனலாக நான் சொல்லி முடிச்சிடறேன். என்ன கேட்டிங்கன்னா, சனி, சூரியன், சந்திரன் வந்து மனோகாரகன் இல்லைங்களா. சந்திரன் மனோகாரகன் அப்படின்றப்ப சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி மாறும். நம்ம உடம்பு நல்லா இருந்தாலும் மனசு நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருந்தால் தான் உடம்பு நல்லா இருக்கும். அப்போ உடம்பு நல்லா இருந்து மனசு இல்லைனாக்கா மனவியாதி வந்துடும், சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் வந்து சைக்காட்ரிக் பேஷண்ட் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சந்திர திசையில், அதேமாதிரி ராகு திசை, சந்திர புக்தி இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் எப்பப்பெல்லாம் சம்மந்தப்படுதோ அப்போல்லாம் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஏன்னா உடம்பு நல்லாயிருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, தூக்கம் வராது, கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பாங்க, மனசு மாறிக்கிட்டே இருக்கும், ஒரு மாதிரி பேசுவாங்க, அவங்களோட திங்கிங் வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? நான் அங்கங்கே லைன் மாறல. இப்போ ஃபைனலாக வந்து சூரியன் நல்லா இருக்கணும், புதன் நல்லா இருக்கணும், செவ்வாய் நல்லா இருக்கணும், சனி நல்லா இருக்கணும். இவங்க நல்லா இருக்கணும்னாக்கா குரு சுக்கிர பார்வை இருக்கணும், குரு சுக்கிர தொடர்பு இருக்கணும், இவங்க சுபத்துவமாக இருக்கணும், ராகு சம்மந்தப்படக்கூடாது, கேது சம்மந்தப்பட்ட கூட பரவாயில்ல, ராகு சம்மந்தப்படக்கூடாது. இவங்க எங்கெங்கே இருக்கணும் என்னன்றதெல்லாம் வந்து அப்புறம் பார்ப்போம். ஆனால் இதுதான் இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஓகேங்களா? எலும்பு, நரம்பு, சதை, இது 3 நல்லா இருக்கணும்னா இப்போ நான் சொன்ன கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்கணும். நம்ம அப்போனா என்ன அர்த்தம், நம்ம 9 கிரகத்தை பார்த்திங்கன்னா ராகுவை தவிர மற்றதெல்லாம் வந்து என்ன எப்படி இருக்கணும், அதாவது ராகுவை தவிர மற்றதெல்லாம் நல்ல இடத்துல இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு 3 கிரகம் மட்டும் வலுவாக இருந்து மற்றதெல்லாம் வந்து குரு சுக்கிர பார்வையில் இருந்துச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான், சூப்பராக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 3 கிரகங்கள் வந்து இது நல்லா இருந்தால் மட்டும் பார்த்தா தசாபக்தி சப்போர்ட் பண்ணணும், அது ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அவ்வளோதான், நான் ரொம்ப பேசலை. நீங்கள் என்ன கேட்டீங்க, இது பக்கவாதம். அப்போ வந்து பக்கவாதத்தை வந்து அதை மட்டும் ஃபைனலாக சொல்லி முடிச்சிடறேன். பக்கவாதன்றது சிம்பிளான விஷயம். பிபி இருக்கிறவங்க பக்கவாதம் வரும், பிபி இல்லாதவங்கள பக்கவாதம் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? பிபி அதிகமாக இருக்கிறப்ப நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறப்ப பிபி நல்லா ரைஸ் ஆகி அதுக்கப்புறம் பிபி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விடிய காலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்போ அந்த பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளாட் ஆகும். கிளாட் ஆகிறப்ப அது போய் மூளைக்கு நல்லா அசந்து தூங்குறப்ப மூளைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துருச்சு, கீழே வந்துருச்சுனாக்கா ஸ்ட்ரோக் ஆகி 24 ஹவர்ஸில் கீழே இறங்கிடுச்சு அப்படின்னாக்கா அது டெம்பரவரியாக ஸ்ட்ரோக் வந்து உடனே அதுவே சரியாக போச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். பர்மனெண்ட்டாக ஸ்ட்ரோக் ஆகுது அப்படின்னாக்கா அங்கே போய் கிளாட்டிங், அந்த கிளாட் போய் உள்ளே போய் உட்காந்துச்சு, அது வெளியே வராது. அது வெளியே வரணும்னா டாக்டர்கிட்ட போய் மருந்து, மாத்திரை, இன்ஜெக்ஷனு இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கணும். அதுக்கு லாங் டேர்ம் ப்ராசஸ்ஸு. அதாவது ஸ்ட்ரோக் அப்படின்னாக்கா
24 ஹவர்ஸில் சரியாகிற ஸ்ட்ரோக் இருக்குது, 3 மாதத்தில் சரியாகிற ஸ்ட்ரோக் இருக்குது, 3 வருஷம் ஆனாலும் சரியாகாத ஸ்ட்ரோக் இருக்குது. ஓகேங்களா? இந்த பக்கவாதன்றது இந்த டைப்பில் இருக்குது. அதனால் வந்து நான் ரொம்ப பேசிட்டேன். அதனால் புரிஞ்சுக்கங்க. இதுதான் இது. நான் ஏன் வந்து நீங்கள் கேட்ட கமெண்ட்ஸ் வந்து நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வீடியோவில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து 1000 பேர் 2000 பேருக்கு போகும் இந்த விஷயங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம சொல்கிறப்ப இது வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க லைஃப்லேயே இது வந்து அப்ளை பண்ணுவாங்க. அந்த ஜாதகத்தில் வந்து சொன்னதுபடி நம்ம வந்து கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அதுக்காக தான் வந்து நான் இந்த கிளாஸில் வந்து பக்கவாதத்தை பற்றி விரிவாக நான் சொல்லியிருக்கேன். அது எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகே, நன்றி. அடுத்த வகுப்பில் என்னன்றது பார்ப்போம்.